வணக்கம். ரிலாக்ஸ் ராம்ஜி நேயர்களுக்கு கங்குவா திரைப்படம் பற்றி விமர்சனம். வணக்கங்க. ரிலாக்ஸ் ராம்ஜிக்கு நேயர்களுக்கு அன்பான வணக்கம். கங்குவா படத்தை பற்றி தான் இப்போ பேசலான் இருக்கேன். ஏன் கத்தி பேசுனேன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த வீடியோ முழுசாக பாருங்க சொல்கிறேன். ஞானவேல் ராஜா தயாரிப்பில் நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் தொடர்ந்து அஜித்தை வச்சு படம்லாம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அவர் இப்போ கங்குவா அப்படின்னு சொல்லி சூர்யாவை வைத்து எடுத்திருக்கார். சூர்யாவினுடைய நடிப்பை பிரமாதமாக வெளிப்படுத்திய விதமும் பாராட்டத்தக்கது தான். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு பிரமாதமாக இருக்கு. எடிட்டிங் பக்காவாக பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் பிரமாதமாக பண்ணப்பட்டிருக்கு. அதை தவிர 3D தொழில்நுட்பத்தில் கண்ணாடி போட்டுட்டு படம் பார்க்கறதுங்கிற அனுபவம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இந்த அனுபவத்தை ரொம்ப நல்லாவே உணர முடியுது. இலை சருகுகள்லாம் நம்ம மேலே விழுதோ அப்படின்லாம் நினைக்க தோணுது. அந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. இங்கே 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற சூர்யாவாக இருக்கட்டும், அப்புறமா இப்போ 2024 இருக்கிற ஒரு சூர்யாவாக இருக்கட்டும்னு ரெண்டு சூர்யாவுமே நடிப்பில் வித்தியாசங்களை, பாடி லாங்குவேஜில் வித்தியாசங்களை காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் மற்றபடி விரல் விட்டு எல்லாம் சொல்ல முடியாது. பெரிய பட்டியல் போட்டாக்க அதுக்கே 10-15 நிமிஷம் ஆகிடும். அப்படிங்கிறதுனால இந்த படத்தில் மற்றும் பலர் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ போகலாம். வெளிநாடு, அந்த வெளிநாட்டில் குழந்தைகளுடைய நரம்புகளை எல்லாம் எடுக்கிறது, மூளைகள் எல்லாம் எடுக்கிறது, அதையெல்லாம் ஆய்வு மேற்கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அங்கிருந்து ஒரு பையன் தப்பிச்சு அவர் கோவாவுக்கு வர்றாரு. ஏன்னா கோவாவில் தான் ஹீரோ சூர்யா இருக்கார் 2024. அந்த சூர்யாவும் அந்த பையனும் எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, அதே போல் படத்தினுடைய நாயகி என்ன வேலை பார்க்குறாங்க, சூர்யாவுக்கு என்ன வேலை, KS ரவிக்குமார், யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, கோவை சரளா அப்படிங்கிற ஒரு ஜாலியான டீமில் வழக்கமாக கோவாவில் என்னென்னலாம் இருக்குமோ அது மாதிரியெல்லாம் இருந்துட்டு ஜாலியாக இருக்கிற அந்த கட்டத்தில் தான் அந்த வெளிநாட்டிலேருந்து அந்த பையனை கடத்திட்டு போகிறதுக்கு வருவாங்க. அவன் உயிரோட வேணும் அப்படின்னு வருவாங்க. அட்லீஸ்ட் அவனுடைய நாடி நரம்பையாவது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. இந்த சமயத்தில் அந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு ஈர்ப்பு சூர்யாவுக்கு ஏற்பட அந்த பையனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அதற்கு நடுவில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று விரியுது. படத்தினுடைய ஆரம்பத்துலேயும் அப்படி தான் ஃப்ளாஷ்பேக் விரியுது. இங்கே யாரோ எங்கேயோ எதுக்காகவோ யார் வயிற்றுலையோ பிறந்து எதுக்குன்னு தெரியாமலேயே வாழ்ந்து ஏன்னு புரிபடாமலே இறந்து போகிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து கதை ஆரம்பித்து இப்படியாக கதை போகுது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கும்போது ஒரு கடல், அந்த கடலை சுற்றி பல மலைகள், அந்த மலைகளில் இருக்கிற ஊர், அந்த ஊரில் வசிக்கிற ஒவ்வொரு மக்கள், அந்தந்த ஊரில் பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்கிற மாதிரி அந்தந்த ஊரில் ஒவ்வொரு தலைவர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட பாபி தியோல், அந்த படத்தினுடைய வில்லன் பாபி தியோல் ஒரு இதில் இருக்கிறாருனாக்கா நம்ம சூர்யா ஒரு இன்னொரு ஊரில் இருக்கிறவர் இப்படின்ட்டுலாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த சமயத்தில் 1000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த கதை நடக்குது. அதாவது தஞ்சை பெரிய கோவில் கட்டுவதற்கு முன்னாடி இந்த கதை நடக்குது. அதற்கு பிறகு இங்கே ரோமானிய நாட்டிலிருந்து இங்கே வருபவர்கள் ஏதாவது ஒரு இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு அவங்க சூழ்ச்சி செய்கிறாங்க. அந்த சூழ்ச்சியில் சூர்யாவுடைய அந்த மலைப்பகுதிக்கு அவங்க அதை டார்கெட் பண்ணுறாங்க. அப்படி டார்கெட் பண்ணும்போது என்னென்ன விளைவுகள் ஏற்படுது, அப்படி விளைவுகள் ஏற்படுவதனால ஒருத்தரை கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை சூர்யாவுக்கு ஏற்படுது. எத்தனையோ கொண்டு போட்ட சூர்யாவுக்கு இந்த கொலை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த அந்த பையன், அவர் இறந்து போனவருடைய பையனை காபந்து செஞ்சு என்னுடைய மகன் அப்படின்னு அவர் சொல்லி வளர்க்கிறாரு. ஆனால் அந்த பையனுக்கும் இவருக்கும் முட்டிக்கிட்டே இருக்குது. சரியாக பேச்சுவார்த்தையே கிடையாது. ஒரு கட்டத்தில் அந்த பையன் சூர்யாவை என்ன செய்ய பார்க்குறான் அப்படிங்கிறதும், சூர்யா அந்த தேசத்துக்கு, அந்த பையன் வாழ்கின்ற தேசத்துக்கு போய் அப்படின்னு சொல்லி போகலாம் அப்படின்னு இருக்கும்போது என்னென்ன நடக்குதுங்கிறது தான் இந்த கதை. இங்கே கோவாவில் விட்டதை தொடரணும் இல்லையா, அந்த கோவாவில் சூர்யா இருக்க அந்த பையன் தான் 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த பையனும், அந்த சூர்யா தான் 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த சூர்யான்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா இந்த அன்னைக்கு ரோமானிய மக்கள்கிட்ட இருந்தோம், மற்றவர்கள்கிட்ட இருந்தோம் அந்த பையனை காப்பாற்றின சூர்யா, அந்த சூர்யாவை காப்பாற்றுவதற்காக அந்த பையன் எடுக்கிற ஒரு முடிவு,
இப்போ இந்த சூர்யா, கோவாவில் இருக்கிற சூர்யா, அந்த பையனை காப்பாத்துறதுக்காக என்ன செய்றாரு? இப்ப அங்க வருகின்ற வில்லன், அந்த கேமியோ ரோல் செஞ்சவர் யாரு? இப்படியெல்லாம் படம் போய் கடைசியில டக்குன்னு வந்து பார்ட் 2க்கு லீடு கொடுத்து ஒரு வழியா படத்தை முடிக்கிறாங்க. இந்த கங்குவா திரைப்படத்தை பத்தி இப்போதைக்கு இதுதான் இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போல கேமரா, தேவி ஸ்ரீ பிரசாத்தினுடைய இசை, எடிட்டிங்கு, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு, சூர்யாவுடைய சிக்ஸ் பேக்கு, பாடி லாங்குவேஜ், நடிப்பு எல்லாமே பிரமாதமாக தான் இருக்கு. இந்த படத்தில் இப்போ பெரிய பொருட்செலவில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி இந்த என்ன காரணம், ஏன் செலவாயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க, படத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் கிராஃபிக்ஸ் இருக்கும். ஆனால் இந்த படமே கிராஃபிக்ஸுக்கு உள்ளார தான் மாட்டிக்கிட்டு முழிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் சூர்யாவுடைய சிக்ஸ் பேக் காமிக்கும் போது கூட அது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா படத்தில் காண்பிக்கப்படுகிற கடல் கிராஃபிக்ஸு, கடலுக்குள்ளார காட்டப்படுகிற முதலை கிராஃபிக்ஸு, கடலுடைய கரையை ஒட்டி இருக்கிற யானைகள் கிராஃபிக்ஸு, மரங்கள் கிராஃபிக்ஸு, மலைகள் கிராஃபிக்ஸு, அங்கே இருக்கிற அந்த ஏராளமான மக்கள்ங்கிறது, பேக்ட்ராப்பில் நிற்கிற மக்கள்ங்கிறது கிராஃபிக்ஸ்னு படம் கிராஃபிக்ஸ் மயமாகவே தான் இருக்குது. அநேகமாக 2.25 மணி நேரம் ஓடுகிற ஒரு படம், அதிகப்படியான கிராஃபிக்ஸ் காட்சிகள் கொண்ட படம் இதுவாகத்தான் இருக்கும். ரூம் போட்டு யோசிப்பாங்கன்ற மாதிரி இதுக்காக ஒரு பெரிய ரூம் போட்டு சிஜி ஒர்க்குக்கு நிறைய பேர் உழைச்சிருப்பாங்க. அந்த உழைத்த அத்தனை பேருக்குமே பாராட்டுக்கள். சரி, இந்த படத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். குறிப்பாக டக்குன்னு கருணாஸ் ஞாபகம் வந்துச்சு, அதனால கருணாஸை சொல்லிடுறேன். நட்டி ஞாபகத்துக்கு வந்தார், அதனால நட்டியை சொல்லிடுறேன். நட்டியினுடைய நடிப்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கருணாசனுடைய நடிப்பு எப்படி இருக்கு? பிரமாதமாக இருக்கு அப்படின்லாம் சொல்லிடலாம். இந்த படத்தில் வீணடிக்கப்பட்டவர்கள் லிஸ்ட்டில் முதலிடம் பெறுபவர் யோகி பாபு. அதே போல் இவ்வளவு கோடிக்கணக்கான சம்பளம்லாம் கொடுத்து ஹீரோயினை இந்த மிஷா பதானியா அவங்கள தேர்ந்தெடுத்தது ஏன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. அதே போல் யோகி பாபுவையும் சரியாக பயன்படுத்தலை, ரெடின் கிங்ஸ்லியும் சரியாக பயன்படுத்தலை, கோவை சரளாவை சரியாக பயன்படுத்தலை, இயக்குனர் KS ரவிக்குமார் சாரை சரியாக பயன்படுத்தலை. இப்படி சரியாகவே ஏன் பயன்படுத்தலை அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போடலாம். அப்புறம் இந்த படத்துக்கு பெரிய பட்ஜெட் செலவாயிருக்கு இல்லையா, அந்த பட்ஜெட்டுக்கு செலவுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, படத்தில் ஒரு 3000 டோப்பா ஜடாமுடி வேணும், 3000 தாடி வேணும், 3000 மீசை வேணும் அப்படின்ட்டுலாம் படத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அதனால் படத்தில் யார் சூர்யா, யார் பாபி ஜோனே, யார் கருணாசு, யார் நட்டி அப்படிங்கிறதே நமக்கு தெரியவே மாட்டேங்குது. கலைராணியே சுத்தமாகவே தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு க்ளோஸ்அப் ஷாட் கூட சரியாக வைக்கப்படலை. எடிட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கணும் அப்படின்னு தோணுது. அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னாக்க, தேவி ஸ்ரீ பிரசாத் நம்ம அனிருத் செய்கிற வேலையை இந்த படத்தில் செஞ்சுருக்கிறாரு. இசை பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம அனிருத் மாதிரியே காதை கிழிச்சு ஜவ்வு குவ்வெல்லாம் தெறிக்க விட்டு வேடிக்கை பார்க்குறாரு டிஎஸ்பி. இந்த படத்தில் ரிவ்யூக்கு ஆரம்பத்தில் கத்தி பேசினேன் இல்லையா, அதற்கு காரணம் இந்த படத்தில் கூடுமானவரை நடித்த அத்தனை நடிகர்களுமே கத்தியே பேசுகிறாங்க. கத்தி தொண்டை வறண்டு அவங்களுக்கெல்லாம் நிவாரண 90ல ஒரு 5000 10,000 வாங்கி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது கூட எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. அவ்வளவு கத்தி எல்லாருமே பேசுகிறாங்க. எல்லாருமே ஹை டெசிபிளில் தான் பேசுகிறாங்க. டிஎஸ்பியினுடைய மியூசிக்கு ஹை டெசிபிளில் தான் இருக்குது. எங்கே பாட்டை போட்டுருவாங்களோ அப்படின்னு பயமாக இருக்கிற இடங்கள்லாம் எங்கெங்கே இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அங்கங்கெல்லாம் பாட்டை போட்டு ரொப்பி வீணடிக்கிறாங்க. அதெல்லாமே இந்த படத்தினுடைய பலகீனங்களாக நான் பார்க்குறேன். இந்த படம் என்னென்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னாக்க, வீரம் படத்தை ஞாபகப்படுத்துது. அஜித் 5 தம்பிகளா, ஸோ அண்ணன் தம்பியா, ரைட்டு. இந்த படத்தில் ஒரு பையன் சூர்யா, ரைட்டா? சரி, அதுக்கு அடுத்தாப்புல வேதாளம் படத்தில் யாரோ ஒரு பொண்ணு லட்சுமி மேனனை தன்னுடைய தங்கச்சியா வேதாளம் நினச்சிட்டு இருப்பார் இல்லையா, அது போல யாரோ ஒருத்தனை தன்னுடைய பையன்னு இங்கே நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு கங்குவா சூர்யா. ஓகேயா? அதுக்கு அடுத்தாப்புல வலிமை எடுத்தாரா அஜித்தை வச்சு? வலிமை தானே. அந்த வலிமை படத்தில் வந்து தம்பி, அது இது, மனைவி, அப்படி இப்படின்ட்டுலாம் அது ஒரு பக்கமாக போயிட்டே இருந்துச்சா. இதுக்கப்புறம் என்ன, விஸ்வாசத்தில் நயன்தாரா ஜோடியா பொண்ணா அந்த விளையாட்டில் அந்த பொண்ணை காபந்து பண்ணுறதுக்காகவே அவர் இங்கேருந்து தேனி மாவட்டத்திலேருந்து அங்கே போகிறார் இல்லையா. சரி, அங்கே சார் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, நட்டியோட பையன் சார், அந்த நட்டியோட பையனை நீங்கள் அப்படியே பூவா காபந்து பண்ணுறீங்க சார் அப்படின்னு சிறுத்தை சிவா சூர்யாட்ட சொல்லி காட்சிட்டு வாங்கியிருப்பார் போல இருக்கு. ஓகே புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் முடிவு பண்ணிட்டாரா என்னன்றது தெரியலை.
மற்றபடி இந்த படத்துக்கு 3D போட்டு பார்க்கறதுனால அந்த எஃபெக்ட் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே சிவா அண்ட் டீம்னு போடுறாரு இல்லையா, உண்மையிலேயே சிவா அண்ட் டீமுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்தில் படம் பார்த்துட்டு இருக்கிற பல பேர் பாப்கார்ன் பப்ஸு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே துண்டாடப்படுகிற கையோ காலோ கழுத்தோ ஏதோ ஒன்று நம்ம மேலே வந்து விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3D எஃபெக்டில் அப்படி வருதா, டக்குன்னு நிறைய பேர் பாப்கார்னை மிஸ் பண்ணது, பப்ஸை மிஸ் பண்ணதெல்லாம் கூட காமெடியாக நடந்துச்சு. இந்த இதில் பார்த்தாக்க போட்டி வச்சு இந்த படத்தை வெற்றி பெற வைக்கலாம். என்னன்னா, இந்த படத்துல மொத்தம் வலது கை எத்தனை பேருடைய வலது கை வெட்டப்பட்டுச்சு, எத்தனை பேருடைய இடது கை வெட்டப்பட்டுச்சு, எத்தனை பேருடைய தலையில குத்தி கொன்னாங்க, எத்தனை பேருடைய கழுத்துல குத்தி கொன்னாங்க, எத்தனை பேரை கம்புல அந்த குத்திட்டியில குத்தி இப்படியே நிக்க வச்சாங்க, எத்தனை பேரை இப்படியே குத்தி நிக்க வச்சு அப்படி தூக்கி போட்டாங்க, எத்தனை பேர் மரத்துல மோதி மரம் சதறி கிதறி போய் விழுந்த செத்தாங்க. இப்படியெல்லாம் போட்டி வைத்தாக்க இந்த படம் 100 நாள் ஓடுங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அந்த அளவுக்கு வெட்டு தான், சரக்குன்னு கை துண்டாகுது, காலு துண்டாகுது, ரத்தம் கிட்டத்தட்ட ரத்தமே ஒரு 5000 லிட்டரு 15000 லிட்டருன்னு அந்த ரத்தத்துக்கு உண்டான அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ரத்தத்தை காமிக்கிறதுக்கு அதெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க போல இருக்கு. அதே போல முதலை காட்சி ஒரு 10 நிமிஷம் நடக்குது. பின்ன சும்மாவா முதலையை கொல்றதுன்னா டக்குன்னு செஞ்சிட முடியுமா? அந்த முதலையை கொல்வதற்காக சூர்யா மெனக்கிறது எல்லாமே கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ன்னு தெரிஞ்சது இல்லை நமக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம கைத்தட்டுவோம்? நம்ம எம்என் நம்பியாரை எம்ஜிஆர் அடிச்சாலே கடைசியில தலைவர் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு இருக்கிற பயமுள்ளைங்க தான் நம்ம. அப்படி இருக்கும்போது முதலைகிட்ட சூர்யா தோக்கவா போறாரு, ஜெயிக்கத்தான் போறாரு. இப்படியாக படம் நெடுக அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்ன அப்படின்னு தெரியறதே கூட இந்த படத்துக்கு ஒரு பலகீனமா இருக்கு. இன்னொன்று, இந்த சட்டப்பாறைன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. ஆனா கோவாவிலையா இருக்கட்டும் அல்லது 1000 வருடத்துக்கு முந்தைய அந்த மலைப்பகுதியை காமிக்கிற விஷயமா இருக்கட்டும், அங்க போலீஸுங்கிற ஒரு விஷயமே முனையளவு கூட இல்லை. இன்னும் சொல்ல போனாக்கா கோவாவில் இருக்கிற போலீஸ் அதிகாரி KS ரவிக்குமார் வந்து 10 லட்சம் தரேன் 15 லட்சம் தரேன் இந்த விஷயத்தை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டா சூர்யாவும் அந்த கதாநாயகியும் தூக்கிட்டு வரதெல்லாம் உச்சபட்ச காமெடியாகவும் போலீஸாரை வந்து உச்சபட்சமா அவமரியாதை செய்யற விஷயமாவும் நான் பார்க்குறேன். சரி, சட்டப்பாறை அப்படின்னே ஒரு ஊர் இருக்கு. அந்த சட்டப்பாறையில நீதி கேட்டு விவாதம்லாம் நடக்கிற மாதிரிலாம் காட்சி இருக்கு. ஏங்க, சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறதுக்கு ஒரு காவல்துறைக்கு ஒரு பட்டி காவல் பட்டின்னு ஏதாவது இருந்திருக்கலாம், காவல் பாறைன்னு இருந்திருக்கலாம். அது இல்லாம சட்டப்பாறைன்னு மட்டும் வச்ச சிறுத்தை சிவா அவர்கள் வந்து அப்புறம் எப்படி கையை காலை வெட்ட முடியும் அப்படின்னு நினைச்சாரா என்னங்கிறது தெரியல. அதே போல படத்துல காண்பிக்கப்படுகிற கதாபாத்திரங்கள் எல்லாமே முகத்தை மறைத்து கொண்டு அந்த மேக்கப், அந்த தாடி மீசை அப்படி இப்படிலாம் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஆ ஊ ஐ பொய் ஆ ஈ ஊ அப்படி இப்படின்னு கத்துறதெல்லாம் பார்த்தாக்கா ஏதோ ஒரு ஆதிவாசிகள் மாதிரி ஒரு டோன்ல அதை காமிச்சிருக்கிற விதமும் கூட ரசிக்கத்தக்க வகையில இல்லை. ரொம்ப பிரம்மாண்டமா படத்தை எடுக்கிறேன் பேர் வழின்னு நல்ல கதையை கோட்டை விட்டுட்டாங்களோ, கதையே இல்லாம ஒரு படத்தை எடுத்திருக்காங்களோ, ஒருவேளை 3Dக்கு கொடுக்கப்பட்ட கண்ணாடிக்குள்ளார புகுந்து பார்த்தா கூட கதை தெரியாது அப்படிங்கிறதுக்காக எடுத்து கொடுத்தாங்களா கண்ணாடி அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. மற்றபடி சூர்யாவுக்காக இந்த படத்தை பார்க்கலாம். குழந்தைகள் கண்ணாடியை போட்டுக்கிட்டு படம் பார்க்கறதுக்கு ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட வன்முறை காட்சிகள் கையை காலை வெட்டிட்டு அப்படின்னலாம் இருக்காங்களா, அதனால கொஞ்சம் ஓவர் டோஸ் தான் அது. அதனால குழந்தைகளை கூட்டிட்டு போறது பேரண்ட்ஸ் ஆன உங்களுடைய விருப்பத்துக்கே நான் அதை விட்டுடுறேன். நான் இந்த படம் வந்து மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் வாயை பிளக்கு படம் பார்த்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் வாயை பிளந்து தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவர்கள் சொன்னார். நிச்சயமா வாயை பிளக்கிற வகையில தான் பிரம்மாண்டம் காட்டப்பட்டிருக்கு, காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா கதை கதை அதுதான் எளிமையாவோ அல்லது பிரம்மாண்டமாவோன்னு எதுவுமே இல்லாம போயிடுச்சு. மற்றபடி நிறைய நடிகர்களுடைய காட்சிகள் எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னொன்று அந்த வில்லன் கதாபாத்திரத்தை இன்னும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கலாம். அதே போல் அந்த அந்த இந்த சொல்லுவோமே அந்த அந்த வண்டி, அந்த என்ன வண்டி அது, ட்ரக் வண்டியா, அந்த ட்ரக் வண்டி மேலே தப்பி சூர்யா போகிறதெல்லாம் முந்தா நேற்று தான் நான் படமே எதுவுமே இல்லையே பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவரா பார்த்தேன் நான். அதில் தேவராவில் தலைவர் அப்படி தான் டங்குன்னு தப்பி போய் பொருட்களெல்லாம் கடத்திட்டு வருவார். அது மாதிரி இருக்கிற மாதிரி தான் இந்த படத்துலையும் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து கப்பலில் நடக்கும், இங்கே விமானம் சாலுன்னு அப்படியே விமானத்தில் தலைவர் பறக்கிறது, விமானத்துக்குள்ளார ஃபைட்டு, தொங்குறது, போகிறது வர்றதுன்னு முழுக்க கிராஃபிக்ஸு அப்படியே. இந்த படத்துக்கு அப்புறம் இந்த
ப்ளூ மேட்டு க்ரீன் மேட்டு அப்படிங்கிற விஷயமெல்லாம் கூட நிறைய வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் முழுக்கவே கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், அதனால தான் பட்ஜெட்டு எகிரி இருக்கு. கேமியோவில் வந்து ஒரு கடைசி எப்படி ரோலெக்ஸ் வந்தாரோ அது போல் இதில் கேமியோ ஒரு சூர்யாவுக்கு கேமியோ கடைசியாக ஒரு கெஸ்ட் ரோல் ஒருத்தர் வராரு. அது யார் என்னன்றதெல்லாம் இந்நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஸ்பாய்லர் பண்ண நான் விரும்பலப்பா. வணக்கம்.